வணக்கம். ஊடகத்துறை பத்திரிகை துறை நண்பர்களுக்கு 13 நாள்களாக மக்கள் மத்தியில் இன்னும் விசிறில்லாமல் ஒரு இளநீரை போன்று தூய்மையான அன்புக்குரியவர், நேர்மையானவர். ஒரு ஆள்கிட்ட ஒரு குணத்தை பார்த்துருக்கோம், நேர்மை, கண்ணியம். எத்தனை விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்கிறோமோ, நல்ல நடிகர்ன்ற பேரோட நல்ல மனிதர் என்று சொல்லி வீட்டில் ஒரு ஆள் இறந்ததாக எல்லாரும் நினைச்சு இன்ன வரைக்கும் வருத்தப்படுறாங்கன்னா அது கேப்டனுக்காக மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ கேப்டனுடைய அஞ்சலி கூட்டங்கள், அமைதி பேரணிலாம் எல்லா மாவட்டத்திலும் நடக்குது. ஆனால் மதுரையில் அவர் பிறந்த ஊரில் ஒன்று வேணுமேன்னு சொல்லி நண்பர் விபினும் யோசிச்சப்ப உடனே ஏன்னா அங்கே பக்கத்தில் தான் அவர் ஊர் வந்து கிராமம் வந்து காங்கேயநத்தத்தில் பக்கத்தில் இருக்க ஊர் தான், திருமூலம் பக்கத்தில். எனக்கும் திருமூலம் தான். அந்த ஒரு ஈர்ப்பில், ஏன்னா இப்போ தருமபுரியில் பார்த்தீங்கன்னா 50 பேர் மொட்டை அடித்து சிலை திறந்து நிறையா பேர் இது எந்த அளவுக்கு அவங்க வீட்டில் ஒரு ஆளாக நினைக்கிறாங்கன்னா, மாலை போட்டவங்களாம் கூட மாலை கழட்டினாங்க. அது எப்போ கழட்டோம்னா வீட்டில் ஒரு ஆள் இருந்தால் தான் கழட்டுவோம். அந்த அளவுக்கு அவரை வீட்டில் ஒரு அங்கத்தினராக நினச்சி தாய் குளங்கள்லாம் கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாரும் மனசு இடம் பிடித்த அந்த மாபெரும் தமிழனுக்கு தன்னலம் இல்லாமல் வீட்டுக்காக எதுவும் சேர்க்காம நாட்டுக்காக மட்டும் அடுத்த தலைமுறைக்கு நல்ல ஒரு அன்னதானத்தை வழங்குங்க, சேவை செய்யுங்க, காசை வச்சு என்னையா செய்ய போறீங்கன்னு சொல்லி வெளிப்படையாக பேசக்கூடிய தைரியமான மனிதர். மதுரையில் பிறந்தான்றது நம்மளுக்குலாம் ஒரு பெருமையான விஷயம். அப்படியாப்பட்ட மதுரை சிங்கத்திற்கு ஒரு அஞ்சலி கூட்டம் வைக்கணும்னு சொல்லி இது எல்லாரையும் பாராட்டுறேன். எந்த கட்சியும் சேராமல், எந்த மதத்தையும் சேராமல் எல்லாருமே இதை ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பேரணியாகவும் நடத்தி அந்த அஞ்சலி கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கும், அதே போல் வெறுமனே அந்த கூட்டமாக முடிஞ்சிடாமல் அவர் பேர் சொல்கிற மாதிரி இப்போலாம் நடிகர் சங்கத்துக்கு அவர் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி விருது கூட அவர் பேரில் விருது கொடுத்தா அது எப்பயுமே நம்மோட அவர் பயணம் செய்கிற மாதிரியே இருக்கும், அவர் நினைவு இருக்குன்றக்கா தான் கேப்டன் விருதுன்னு சொல்லி இந்த மாதிரி நகல் கலைஞர்கள் அவர் விஜயகாந்த் அவர்களவே நினைத்து கொண்டு அவருடைய படங்கள் வர வர அந்த ஒவ்வொரு படத்துக்கான காஸ்டியூம் ரெடி பண்ணி தன்னை மேடைதோறும் கொண்டு வந்து அவருடைய புகழ் சேர்க்கிறவர். அதேபோல் பல ஊர்கள் கலைஞர்லாம் தயவுசெய்து மேடையில் பேசும்போது அவரை வந்து மிகைப்படுத்தி நல்ல தரமான ஒரு கலைஞன், தரமான ஒரு தலைவன்ற முறையில் தான் நீங்கள் பல ஊர்கள் கூட சேர்ந்த ஒழிய அது கிண்டல் கேலியாக அந்த பெரிய தலைவனை நீங்கள் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த கேப்டன் விருது முதல்ல மதுரையில் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அது எனக்கு ரொம்பவுமே பக்கவலமாக உறுதியாக இருக்கக்கூடிய நண்பர் விபின் அவர்கள் தைரியமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சலி கூட்டத்தை இன்னும் இது மாதிரி நல்ல நல்ல நலத்திட்டங்கள் பண்ணுவோம். பழைய நாடக கலைஞர்களுக்கும் இந்த மேடையில் நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கு. அதில் இந்த அஞ்சலி கூட்டம் அவருக்கு செய்கிற ஒரு எல்லாருடைய அன்பையும் ஒட்டுமொத்தமாக செய்த கூட்டம் தான் அந்த கூட்டம். வருகின்ற அத்தனை பேருக்கு நன்றி, ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி.